அண்ணே, இங்கே வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமாண்ணே? அங்கே புரோக்கர் இருக்காரு பாருங்கள், அந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்காருல்ல அவர் தான். நல்லா விடுத்துட்டு அலைகிறேன். தம்பி, வீடு ரொம்ப ராசியான வீடு தம்பி. இங்கே இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ சார் வாடகை? 10,000 வாடகை தம்பி. 10 மாதம் வாடகையை அட்வான்ஸாக தரணும். ஓ, 1,00,000. அவன் வீடு அவன் கேட்குறான். ஹலோ, இந்த 4 நாளாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாடகைக்கு வீடு தேடி எழுதணும் அவ்வளோ சுவாரஸ்யமான காரியம் இல்லை. பேச்சுலர்ஸ் கிடையாது, ஃபேமிலிக்கு மட்டும் தான். எழுதிருக்கேன், படிக்க தெரியாது. இல்லை வேணாம் சார், நான் கொஞ்சம் கம்மியாக வாடகையில் பார்க்குறேன். 4,000 வாடகை ஓகே, அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். கேட்டு பாருங்க, வெளியில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு. இதுவே கம்மி தான். $15,000. அண்ணா, ஒரு டீ. ஸ்ட்ராங்காக தான். ஏதாவது வீடு கிடச்சதா? ம், ஏதாவது புரோக்கரை கூட்டு போனால் தான் வீடு கிடைக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இவர் ஆளை பிடிச்சி கொடுத்தா இவருக்கு புரோக்கரை கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. பக்கத்து கிடைக்காரு சொல்லிட்டாரு. அண்ணா, டீயில் இஞ்சி போட்டிருக்கீங்களா? கடைசியாக ஒரு துண்டு கிடந்துச்சுப்பா, போட்டு விட்டேன்ப்பா. கடைசியாக நான் எதிர்பார்த்த வாடகையில் எதிர்பார்த்த அட்வான்ஸ் ஒரு வீடு கிடச்சிது. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அவ்வளோ கொடுங்க. ராகு காலம் முடியட்டும், அப்புறம் வந்து பணத்தை கொடுத்துறேன் சார். ரொம்ப நன்றி சார். சும்மா பணம்னு சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இந்த பூமியில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சக மனுஷங்களுக்கு உதவணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார்ல. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மை. ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அப்பயே சொல்லலான்னு இருந்தேன். இந்த ஹவுஸ் ஓனர் கூடவே இருந்தான்ல, அதான் சொல்ல முடியல. அந்த வீட்டில் பேய் இருக்குதாம்மா. நானே கேட்டிருக்கேன். அந்த வீட்டில் நைட் நேரத்தில் யாரும் அடிக்கடி கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். பார்த்துக்கோங்க.
எனக்கு பேய்னா சின்ன வயசுலேருந்தே பயம். தம்பி வாங்க தம்பி. தம்பி உங்களை தான் வீடு தானே பார்க்குறீங்க? வாங்க. அவர் கூட போப்பா, வீடு காட்டுவார். என்ன வடைகளை பார்க்குறீங்க? ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே பார்க்குறேன். 5000 ரூபாய்க்குள்ளையா? ஒரு வீடு இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்லை, அட்வான்ஸ் ஒரு 10000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். 10000 ரூபாய்க்குள்ளையா? இங்கே திருமலை நகரில் ஒரு வீடு இருக்கு, நான் சொன்னால் கொடுத்துருவாங்க. வாங்க போய் பேசி பார்ப்போம். நீங்கள் போய் பைக் எடுத்துகிட்டு வாங்க, நான் சைக்கிளை ஓரமாக எடுத்துகிட்டு வரேன். அண்ணா, என்கிட்ட பைக் இல்லை. பைக்கு இல்லையா? சரி வாங்க, நம்ம வண்டியிலே போவோம். எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். என்னம்மாலா, நேற்று வச்ச மீன் குழம்பு தானே? அதை நீயே தின்னு, மீந்ததுன்னா எடுத்து நாய்க்கு கொட்டு. நான் இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஃபோனை வை. என்ன தம்பி, பைக்லாம் வச்சுக்க வேண்டாமா? 4 இடத்துக்கு போக என்ன பண்ணுவீங்க? கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன் சார். தம்பி, இந்த வாடகை அட்வான்ஸில் வேற எங்கேயும் வீடு கிடைக்காது. பொதுவாக நான் 1 மாத வாடகையை கமிஷனாக வாங்குகிறேன். நீங்கள் கம்மியான வாடகைகளை பார்க்குறதால நான் கமிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சரி, வீடு ஓகே ஆயிடுச்சுன்னா இப்போவே கையில் இருக்கிற பணத்தை வச்சு அட்வான்ஸை கொடுத்துருவோம். தம்பி கொஞ்சம் சேர்ந்து பெடல் போடுப்பா. தம்பி எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? 5000 ரூபாய் இருக்குது சார். 5000 ரூபாயா? என் கமிஷன் எப்போ தம்பி கொடுப்பீங்க? முதல் மாதம் சம்பளம் வாங்கினோன்னு கொடுத்துறேன் சார். முதல் மாதம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா? எங்கே வேலை செய்கிறீங்க? என்ன சம்பளம் வாங்குறீங்க? இனிமேல் தான் வேலைக்கு ஏதாவது சார். மலா, மாமா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு இருக்குல்ல, நாய்க்கு ஊற்றி இல்லையே, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம்மா. இந்த ஏரியாவில் வாடகைக்கு வீடு ஏதாவது கிடைக்குமா? எவ்வளோ வாடகையில் பார்க்குறீங்க? ஒரு 10,000. பேச்சுலரா ஃபேமிலியா? ஃபேமிலி.
வீடு ரொம்ப ராசியான வீடு தம்பி. இங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லாதாவே நடக்கும். இந்தாங்க சாவி. ரொம்ப சந்தோஷம் சார். எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை பாஸ்டாக கற்றுக்கடா. அண்ணே அண்ணே, வாடகைக்கு வீடு தேடிக்கு இருக்கேன். அந்த டீ கடைக்காரர் உங்ககிட்ட கேட்க சொன்னார். சரி இரு, நான் கூப்பிட்றேன். தேங்க்ஸ் பாஸ். மற்ற ப்ரோக்கர்ஸ் கிட்ட ஒரு வீடு கூட செட் ஆகலை. 10 நாளாக பார்த்துட்ருக்கேன் பாஸ், ஒன்று கூட பிடிக்கல. ஆனால் நீங்கள் காட்டின வீடே பிடிச்சி போச்சு பாருங்களேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு வீடு கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவீங்கன்னு. எஸ், உங்கள் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் தெரியுது பாஸ். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கள், ஃபேமிலியா பேச்சுலரா? பேச்சுலர்ண்ணே. கிளம்பிட்டேன். நடேசன் நகரில் ஒரு வீடு இருக்குது. 15,000 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ். கொஞ்சம் கம்மி வாடகையில் சொல்லுங்கண்ணே. இருக்கு, சின்மய நகரில் ஒரு வீடு இருக்குது. சரக்கு அடிக்கலாம், தம் அடிக்கலாம், யார் வேணால் கூட்டின்னு வரலாம். ஓனர் பக்கத்தில் இல்லை. எவ்வளோண்ணே வாடகை? 10,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸு. போகலாமா? சின்ன வயசில் எங்கள் பரிமளாத்திட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அத்தை, ஏன்ட்ட நீங்கள் படித்து முடிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகாமல் மாமா கூட சேர்ந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஆசை என்னவோ தாசில்தார் ஆகணுங்கிறது தான். அமைப்பு எரும மாடு மேய்க்கணுன்ட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? சரிப்பா, பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. 4,000 ரூபா வாடகை, 10,000 ரூபா அட்வான்ஸ். பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டலெலாம் இருக்குப்பா. போலாமா? ஆ